சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நம்மளும் ஆட்டோவில் ஏறி கிளம்பியாச்சு. हम जा रहे हैं अलीबाग. फाइनली हम जा रहे हैं अलीबाग चलेंगे. வணக்கம் மக்களே, இது நம்ம அலிபாக் சீரீஸ். வாங்க நம்ம மும்பையை வந்து ஒரு சினிமேட்டிக் வியூவில் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருவோமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடிவு பாருங்கள். சூப்பரான கண்டென்ட், சீனரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காத்திருக்குது. ட்ரெயின்ல ஏறி உட்காந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வசாயில இருக்கு மெரைன் லைன் திரும்பி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. நல்ல பிளேயர்னா ஏசி ட்ரெயின், ஏசி கோச்ல போயிட்டு இருக்கேன். லோக்கல் ட்ரெயின். இது வந்து நம்ம ஒரு மெட்ரோ மாதிரி தான் இருக்கு. நான் வீடியோஸ் காட்டுறேன், நான் எடுத்துட்டேன். ஸோ வந்து எடுத்துருக்காங்க சார், அவ்வளோதான். சும்மா சொல்லக்கூடாது, ட்ரெயினெல்லாம் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் மெட்ரோ மாதிரி தான் லிட்டரலாக இருந்துச்சு. அப்படியே நம்ம மும்பையோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே நம்மளும் அப்படியே போட்டு வந்துட்டோம். வந்தாச்சு. வெயில் அடிக்குது பயங்கரமாக. ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய கார்ஸு அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. நம்மகிட்ட வந்து பேக்கேஜும் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஒன்ஸ் நம்ம லக்கேஜெலாம் வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து பேக்கேஜ் செக்இன் பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் செக்இன் பண்ணணும். ஸோ வந்து செக்இன் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ் பீரியடாக செக்இன் பண்ணிட்டு நம்ம என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பேக்கேஜ் கவுண்டரில் வந்துட்டு பேக்கேஜ் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஏற போகிறோம். ஸோ வந்து இதுதான் டிக்கெட் கவுண்டர், பேக்கேஜ் கவுண்டர். ஸோ பேக்கேஜ் கவுண்டரில் போயிட்டு நம்ம எல்லாமே ஏர்போர்ட்டில் பண்ணுற மாதிரி தான் செக்இன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்த்துட்டு என்னென்னா, நம்ம பேக்கேஜ் எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம்ல. இப்போ இங்கே நிற்கிற எல்லா காருமே வந்து ஃபெரியில் ஏற்றிட்டு போவாங்க. ஸோ வந்து ஃபெரியில் வந்து காரையும் நம்ம எப்படி பர்சன்ஸ் ஏற்றிட்டு போகிறோம்ல, அதே மாதிரி வந்து கார்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஐலாண்டோ சம்திங் ஏதோ ஒன்று அதில் போயிட்டு ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. அடே அப்பா, எவ்வளவு கூட்டம்! கார்ஸ் அண்ட் பைக்ஸ்லாம் வந்து போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் நம்மளோட ஃபெரியை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குங்க, பட் ஆனால் நேரில் பார்க்குறப்போ இது ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஆல்ரெடி உள்ளேருந்து 1 by 1 கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எல்லாம் வெளில வந்துட்டுருக்கு. அதேமாதிரி பேசஞ்சர்ஸும் வெளில வந்துட்டு நம்ம இப்போது உள்ளே போர்டாக போகிறோம். பக்கத்தில் போக போக தான் தெரியுது இது இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா அந்த கம்பேரிசனுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஹியூமன்ஸோட சைஸையும் ஓப்பனிங்கோட சைஸையும் என்ட்ரியோட சைஸையும் செக் பண்ணி பின்னாடி பார்க்குறீங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஊரில் எப்படி சின்ன சின்னதாக ஏற்றிட்டு போவாங்க ஆளுங்க, அந்த மாதிரி ஃபுல் காரை வந்து ஃபுல் காரை வந்துட்டு ஃபெரியில் ஏற்றிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக எல்லா காரும் ஸ்டாக் பை ஸ்டாக்காக அப்படியே ஏற்றிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அப்படியே வந்துட்டு நம்மளோட டெசிக்னேட்டட் ஏரியாவுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன். அப்படியே நம்ம ரைட் சைடில் பார்த்தோம்னா என்ன வியூங்க இது! ஈவினிங் டைம் அப்படியே மும்பை சிட்டி ஸ்கை ஸ்கேப்பர்ஸ், இந்த ஹைரேஸ் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் டைமு சரியான எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து எல்லாருமே ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வந்து கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகும். அதுவும் வந்து நம்ம கடலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம ஃபெரி வந்து செயலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து வர அந்த ஒரு சினிமேட்டிக் வியூலாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் ரியலி என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியே நம்ம அந்த பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் எல்லாமே இப்படியே ரசிச்சுக்கிட்டே நம்ம கரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க.
இதுதான் மாண்டவா. ஸோ இப்போ நம்ம வந்து ரிட்டன் எல்லாமே கிளம்பிகிட்ருக்கோம். வந்தாச்சு. வந்துட்டு எங்கிட்ட உங்களுக்கு தெரியுதுல பின்னாடி இந்த ஃபெரியில் தான் வந்தோம். காரு பைக்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, புதுசாக இருந்துச்சு. நானும் வந்து கடலை விட்டு ரொம்ப தடவை உள்ளே போனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். அது இவ்வளோ பெரிய ஃபெரியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸாக. அது இந்த சன்செட் டைமில் ஈவினிங் டைமில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பேர்ட்ஸ்லாம் வர்றது, அதுவும் இந்த சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஷிப்ஸ்லாம் போகிறது, நல்ல ஒரு குட் ஃபீல். தண்ணி அடிக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு தான் சொல்லலை. வேணும்னா ஒரு பெக்கல் போட்டுட்டு ஜாலியாக இருங்க. ஆக்சுவலாக இந்த வியூஸ்லாம் பாருங்க, முன்னாடி சன்செட் வியூ எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபெரி இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் மும்பை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபெரியை ட்ரை பண்ணி பாருங்கள். மும்பை டு மண்டானான்னு சொல்லிட்டு இந்த இடம், அது ஆக்சுவலாக அலிபாக் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப லக்ஸுரி அந்த மாதிரி கிடையாது. ஸோ எவ்ரி ஒன் கேன் கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். 3 இதாக பிரிச்சிருக்காங்க, 3 டெக்கு. நம்ம வந்தது வந்து செகண்ட் ஸ்கோடா கைலாக் குஷாக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்கோடா குஷாக்கில் தான் வந்தோம். ஸோ இட்ஸ் அரௌண்ட் 690 ருபீஸ். ஸோ ரொம்ப அதிகமும் கிடையாது. கண்டிப்பாக வந்து இப்போ என்னன்னா வெளியில வந்தோம். வெளியில இருந்து அடுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்மளோட ரெசார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எப்பவும் போலதான் மும்பைங்க, என்ன பண்றது, ஆட்டோ தான். இந்த அண்ணன் தான் கூட இருக்காப்ல. எப்பயும் போல புரிக்கிட்ட போயிட்டு இருக்கோம். போயிட்டு ரெசார்ட்டை பார்த்துட்டு என்னன்னு சொல்றோம். ஒரு வழியா நம்மளோட ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. சரிங்க, ரெசார்ட் காட்டுறேன். இதுதான் நம்ம புக் பண்ணியிருந்த ரெசார்ட். இந்த ரெசார்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி காட்டுறேன். இந்த அலிபாக் மாண்டவா இந்த ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா ரெசார்ட் தான் ஃபேமஸ். ஸோ வந்து வீக்கெண்ட் ஆனால் சில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இவங்க இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெசார்ட்டோட ஓனர் வந்து நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் காட்டுறேன். காலையில் இருந்துச்சு நம்மள ஒரு சின்ன கேமை போட்டுட்டு, எங்கே நம்ம குட்டி தம்பி சித்து ஃப்யூச்சர் ஃபுட்பால் பிளேயர், அவரோட ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு, ஸ்விம்மிங் பூலில் ஒரு குளியலையும் போட்டுட்டு, அடுத்த பிளான் என்னென்னு பார்க்குறப்போ வேற என்ன, சாப்பிட்றது தானே. அடுத்து நம்ம சாப்பிட வந்துட்டோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு, இது வந்து மும்பையில் வில்லேஜ் சைடு மாதிரி தான். ஸோ இந்த பஸ்ஸஸ்லாம் பாருங்கள், நம்ம ஊரில் பழைய பஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அலிபாக் பீச் வந்து மும்பையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். நீங்கள் ஃபெரியில் வந்தீங்கன்னா 1 hour ட்ராவல் தானே. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ரெசார்ட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே ரெசார்ட்டு, சில் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி நமக்கு காமாக பிளேஸ் வேணும், வீக்கெண்டில் நம்ம என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே வரலாம். ஆக்சுவலாக நாங்கள் எடுத்திருந்த ரெசார்ட்லேருந்து பீச் வந்து சும்மா ஒரு 500 மீட்டர்ஸ் தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இப்போ பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் வந்துட்டோம். நான் பீச் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. வாவ், செமையாக இருக்குது. பீச்சுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து பிளாக் சாண்ட் பீச். ஸோ வந்து சாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி மரீனா இல்லை திருவான்மையூர் பெசன்ட் நகர் பீச் மாதிரி ஒயிட் கலர் பீச்லாம் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாக் சாண்ட் பீச், கருப்பாக தான் இருக்கும். இந்த வியூலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. வியூலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அவ்வளோவா பராமரிப்பு இல்லை, கொஞ்சம் ஆளுங்களுக்கு கம்மியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் சில் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே சீரியஸாக சூப்பர் பிளேஸு. நேற்று ஈவினிங் மாண்டவா பீச்சை பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி மார்னிங் அலிபாக் பீச் வந்துட்டோம்.
பீச்சு என்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம வந்து அலிபாக் வந்துட்டோம். தயவு செஞ்சு பீச்சுக்கு போட்டு வந்துடாதீங்க மக்களே. நல்லா நச 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 நசன்னு அவன் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் இஷ்டத்துக்கு. எல்லாம் குதிரையெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணிருக்கானுங்க. இந்த சைடு அதுக்கு மேலே ஏடிவியை வச்சு வித்த காட்டிகிட்டு இருக்கானுங்க. ஒன்றுமே இல்லை. இது வந்து ரொம்ப பெரிய இடம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலாக நேற்று நம்ம வந்து மாண்டவா பீச் போயிருப்போம். அது வந்து சூப்பர். ஆனால் இது வந்து ஒர்த்து கிடையாது. எல்லாமே ஸ்கேமர்ஸு. எப்படி சொல்கிறது, இந்த ஏடிவிலாம் இங்கேருந்து சும்மா ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அதை இது பண்ணுறானுங்க. ஒன்றே ஒன்று உங்களுக்கு ட்ரை பண்ணணும், ராஜஸ்தான் போய் ட்ரை பண்ணுற அந்த கேமல் ரைடெல்லாம் வந்து நீங்கள் இங்கேயே ட்ரை பண்ணணுன்னா அதை மட்டும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப கேவலமாக வச்சுருக்கானுங்க. சுத்தமாக மெயின்டெனன்ஸே கிடையாது. ஸோ வந்து வாங்க, பிளேஸை பார்க்கணுன்னா வாங்க. சும்மா ரொம்ப ஒர்த்தெல்லாம் கிடையாது, வேஸ்ட்டு தான். அலிபாக் பீச் வந்துட்டு கிளம்பிட்டோம். இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு வராமே இருக்கலாம். பீச்சுக்கு யாரும் வராதிங்க, நாட் ரெக்கமெண்ட். சும்மா வரதுன்னா வேணால் வந்து பாருங்கள். பட் ஆனால் ஓவர் ஹைப்பெல்லாம் கிடையாது, மோசம்தான். 10 out of 4, 3 தான் கொடுப்பேன். இப்போ நம்ம வந்துட்டு மண்டவாவிலேருந்து திருப்பி வந்து மும்பை வந்து போயிட்டுருக்கோம். மும்பை வந்து திருப்பி நம்ம ஃபெரி தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சேம் கம்பெனி M2M ஃபெரிஸ், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஒன். இது வந்து க்ளோஸ் தி ரோட். ஸோ இந்த ஃபெரியும் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபெரியில் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சேம் அதே வந்து 45 minutes ட்ராவல் தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்த ஃபெரியும் இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிற ஃபெரி ரெண்டுமே வந்துட்டு ஒரே கம்பெனி தான், M2M ஃபெரிஸ் தான். பட் ஆனால் ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ்ட் ஒன். ஸோ இது வந்து ஸ்பீடாகவும் இருக்கும், கொஞ்சம் லக்ஸுரியாகவும் இருக்கும். ஸோ இது எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் போட்டிருந்தாங்க. ஓகே, சும்மா பார்த்து வச்சுக்கிட்டோம். திடீர்னு டைட்டானிக் மாதிரி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னோடய ரோஸை நான் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம எவாக்குவேஷன் இப்போ பார்த்துட்டோம். அப்படியே வந்து ஒரு வீடியோ டூர் காட்டுறேன் பாருங்க. செம்ம சூப்பராக இருந்தது. உண்மையாலுமே பயங்கர லக்ஸுரியாக இருந்தது. 2 சைடுமே வந்து அந்த விண்டோஸ் வழியாக நம்ம பார்க்குறப்போ நமக்கு அந்த சீனரிஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபெரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் நமக்கு உள்ளே மூவ் ஆகிறதே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக உள்ள ஒரு வந்து ஒரு பார் இருக்குது, ஒரு ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது உள்ள. ஃபெரிக்குள்ள ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்லாம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் எல்லாமே குட்டாக தான் இருந்தது. ஓவராலாக அட் அ டைம் வந்து ஒரு 600-700 பீப்புள்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ வந்து அந்தளவுக்கு லக்ஸுரியாகவும் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த லெஃப்ட் சைடு இருக்குது இந்த வியூ வந்து வேற லெவல் வியூங்க. அப்படியே பாருங்களே, வாவ், கண்ணுக்குள்ளேயே இருக்குது இந்த வியூ எல்லாம். அப்படியே நம்ம அப்படியே மும்பைக்கு வந்து இறக்கி விட்டாங்க. சும்மா ஒரு 45 minutes ட்ராவல் தான். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைந்து விட்டது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். முக்கியமாக உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு போங்க. சப்ஸ்கிரைப் டு சுகி ப்ளாக்ஸ். खत्म ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி.